கலாச்சாரம் உருவாகியுள்ளது. வெற்றியின் பின்னர் மற்ற தரப்பினருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஜனநாயகத்துடனும் அமைதியுடனும் வெற்றியை கொண்டாட வேண்டும். இவ்வாறான செயற்பாடு ஒரு தேர்தலில் நடந்து மற்ற தேர்தலில் இல்லாது போவதற்கு இடமளிக்க முடியாது. இதனை எமது அரசியல் கலாச்சாரமாக மாற்ற வேண்டும். இந்த தேர்தல் இலங்கையில் நடந்த அமைதியான தேர்தலாக உள்ளது. இது மக்கள் ஏற்படுத்திய வெற்றியாகும். இந்த வெற்றியை அமைதியாகவும் ஜனநாயகமாகவும் கொண்டாடுமாறு பொதுமக்களுக்கு கூறிக்கொள்கின்றேன். සංස්කෘතිය බවට පත් වෙන්න ඕන. ඒ නිසා මම හිතනවා මේ මැතිවරණ ව්‍යාපාරය ගත්තත් ලංකාවේ මෙතෙක් පැවති සාමකාමීම ප්‍රජාතන්ත්‍රවාදීම මැතිවරණ ව්‍යාපාරය. ඒ අපේ රටේ ජනතාව අත්පත් කරගන්න ලැබූ දේශපාලන ජයග්‍රහණයක්. ඒ ජයග්‍රහණය තවත් ශක්තිමත් වෙන්න නම් මේ ජයග්‍රහණයෙන් පසුවත් සාමකාමීව ප්‍රජාතන්ත්‍රවාදීව ජයග්‍රහණය සමරන්න කියලා පොදු ජනතාවගෙන් අපි ඉල්ලා හිටිනවා. ලෙහෙලා බලන්න තියෙන මල්ල නේද? ඔබලා බලන්න අවශ්‍ය නැහැ. හවස් වෙනකොට අපිට ශක්තිමත් පාර්ලිමේන්තුව ප්‍රමාණවත්. මොකද අපි ගේන අනපනත් எங்களுக்கு வலுவான பாராளுமன்றம் போதுமானது. சட்ட மூலங்களை நிறைவேற்றுவதற்கு அது போதும். நாங்கள் கொண்டு வரும் சட்டம் மக்களுக்கான சட்டமாக இருக்கும். அவ்வாறான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை வேண்டும். පාර්ලිමේන්තුවේ 3/2 ඉක්ම යනදාද ඡන්ද ප්‍රමාණයක් ලබා ගත හැකි. හැමදාම 3/2 අපේක්ෂා කරන්නේ ජනතාව විශාල බලාපොරොත්තුවක් ඔබ තියෙනවා මේ ජනතාව ඒ පිළිබඳව நீண்ட காலமாக புதிய மாற்றத்தினை எதிர்பார்த்திருந்தனர். எனினும் அந்த மாற்றத்தினை அவர்கள் பிரதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகள் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்கவில்லை. கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியுடன் நாட்டில் புதிய மாற்றத்தினை ஏற்படுத்தும் புதிய அரசியல் கட்டியெழுப்பப்படுவதாக நம்புகின்றனர். வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்தி மீது பாரிய நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பினையும் கொண்டுள்ளனர். தேசிய மக்கள் சக்தியாகிய நாங்கள் வடக்கு மக்கள் மீது பாரிய எதிர்பார்ப்பினை வைத்துள்ளோம். எமது நாடு பயணித்த பாதையை பயணிப்பதற்கு நாங்கள் தேவையில்லை. பயணித்த பாதையை மாற்றுவது எமது தேவையாக உள்ளது. அந்த மாற்றத்தில் பிரதானமாக அமைவது வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும். நமது நாட்டில் கடந்த கால அரசியல் வடக்கிற்கு எதிரான தெற்கு அரசியல், அதே போல் தெற்கிற்கு எதிரான வடக்கு அரசியல். இந்த நிலை மாற வேண்டும். வடக்கு தெற்கு கிழக்கினை இணைக்கும் அரசியலை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் என்பதில் மகிழ்வடைகின்றோம். அதன் அரசியல் வெற்றியாக வடக்கிலும் பாரிய வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உள்ளது. දකුණට එරෙහි උතුරේ දේශපාලනය අපි සතුටු වෙනවා. අපි ආරම්භ කරලා තිබෙනවා උතුරත් දකුණත් නැගෙනහිරත් එකතු කරන දේශපාලනය. එනිසා මේ දේශපාලන ජයග්‍රහණය උතුරින් සුවිශේෂී ජයග්‍රහණයක් ලැබෙවි කියන දැඩි විශ්වාසයක් අපිට තිබෙනවා.